ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகில் பிரபு விலாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஹாப்பியான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ எங்கே போய்கிட்டுருக்கோம் அப்படின்னா, ரொம்ப சஸ்பென்ஸ் எல்லாம் வேண்டாம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம புதுசாக நியூ கார் ஒன்று எடுக்க போகிறோம். கார் எடுக்கிறதுக்கு தான் இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். நாங்கள் அம்மா வீட்டில் நம்ம அம்மா வீட்டில் இருந்தோம். கார் நம்ம காரைக்குடி மாருதியில் தான் புக் பண்ணியிருந்தது. மாருதி சுசுக்கி. அந்த மாருதி சுசுகி ஷோரூமுக்கு வந்தாச்சு. யார் யார் கார் எடுக்க வந்தோன்னா, எங்கள் அப்பா, அம்மா, எங்கள் மாமியார், நாத்தனார், அண்ணா, இவ்வளோ பேர் தான் வந்தோம். வந்துட்டு உள்ள என்ட்ரன்ஸில் நுழையும் போதே காரெல்லாம் பலன்னு அப்படியே மின்னுச்சு. எங்கள் மாமியார், எங்கள் அம்மா அப்பா எல்லாத்தையும் இதில் நம்மளோட கார் எதுன்னு செலக்ட் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் கேட்டுட்டு பேசிக்கிட்டு அப்புறம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம வீட்டு குட்டிவாள் இருக்குங்க, பயங்கர சுட்டிங்க. அங்கே இருக்கவங்களோட அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஷோரூமே ஒரு கலக்கிருச்சு. பயங்கர சேட்டை. அப்புறம் இன்னொன்று சொல்லணும், நாங்கள் கார் எடுக்கிறதே ஆக்சுவலாக வீட்டில் யார்கிட்டையுமே ஷேர் சொல்லலை. என் ஹஸ்பண்ட் அவங்க அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணணும், அவங்க முக ரியாக்ஷனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் பண்ணி அந்த நாளே பயங்கர ஹாப்பியாக போச்சு. ஷோரூமில் கேக் கட்டிங்க்கெலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேக் கட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு குட்டி பையனுக்கு ஒரே ஆட்டம். புதுசாக எல்லாரையும் பார்த்தவொடனே பயங்கர ஹாப்பி ஆகிட்டான். கேக் அவன் மட்டும்தான் கட் பண்ணணும்னு அடம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ ஃபைனலாக கேக்கும் கட் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட காரு. நம்மளோட ஆசை, லட்சியம், ட்ரீம் கார் அப்படிங்கலாம் கண்டிப்பாக இல்லை. சில பேருக்கு கார் வாங்கணுங்கிறது இடம், சொந்த வீடு, அதே மாதிரி தான் கார் வாங்குறதும் ஒரு பெரிய லட்சியம், ஆசையாக வச்சுருந்துருப்பாங்க. நம்மளுக்கு காருங்கிறது அந்தளவுக்கு லட்சியம், கனவு, ட்ரீம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டுக்கிட்டு போகலை. நம்ம நல்லபடியாக ஃபஸ்ட்டு ஒரு லேண்டு வாங்கி வீடை கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம்தான் கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தோம். கார் வாங்கணுங்கிறது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை, அது தூரத்து ஆசையாக தான் இருந்தது. இப்போல்லாம் வேண்டாம், வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு ஓரளவு செட்டில் ஆனதுக்கு அப்புறம்தான் கார் வேணும்னு. அது மாதிரி ஃபைனலாக நம்ம இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கோம். வீடு ஓரளவு அமௌண்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு ஃபினிஷிங்க்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போ இந்த வெக்கேஷன் வந்திருக்கும் போது அம்மா வீட்டுக்கும் இங்கே காரைக்குடிக்கும் அடிக்கடி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குங்க இல்லையா. நம்ம 2 குட்டீஸை வச்சுக்கிட்டு பைக்கில் ட்ராவல் பண்ணுறது அவ்வளோவா சேஃப்டியும் கிடையாது. ஈவினிங் போகும்போது நைட்டு கூட ஆயிரும். ஸோ அதனால தான் நம்ம எப்படியும் வீட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு கார் வாங்குகிற ஐடியாவில் இருந்தோம். அதை முன்னாடி இந்த வெக்கேஷனுக்கு வாங்கிடலாமே. அடுத்து வீட்டு வேலைலாம் நீ டைல்ஸ் போடுறது, மேலே அந்த இது மெழுகிறது, பூசுறது அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஒர்க்கெலாம் நீ சின்ன ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஆனால் இதுக்கு தான் நீ அமௌண்ட் அதிகமாகும். ஆனால் அந்த ஒர்க்கெலாம் அடுத்தது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் போல். ஸோ அதனால் கார் வாங்கிடலாமேன்னு அந்த அமௌண்ட்டை வச்சு கார் வாங்கிட்டோம். ஃபைனலாக இதான் நம்மளோட காரு. மாருதி சுசுகி ப்ரீஸா தான் நம்ம எடுத்தது. நம்ம ஆக்சுவலாக அங்கேருந்து புக் பண்ணியிருந்தோம் 3 மந்த்துக்கு முன்னாடியே. வேறு ஒரு கார் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனலாக அது கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ இதை எடுத்தாச்சு. பழைய மாடல் ப்ரீஸா அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக தெரியும். இது கொஞ்சம் இது நியூ மாடல் ப்ரீஸா கொஞ்சம் நல்லாவே இருந்தது, பார்க்கவும் லுக்காக இருந்தது, கொஞ்சம் சீட்டுமே கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால ஸோ இதை செலக்ட் பண்ணியாச்சு. நம்ம ஆக்சுவலாக இப்போ மஹேந்திராவில் இப்போ ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஆக்சுவலாக அதை தான் பார்த்துருந்தது. இது அதை விட 1 lakh கம்மி தான், பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போதைக்கு வந்திருக்கோம். குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகணும், நம்ம கம்ஃபர்டபுள் தானே முக்கியம்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு இந்த கார் புக் பண்ணி எடுத்தாச்சு. கார் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபைனலாக காருக்கு மாலை போட்டு கேக் கட்டிங்
அப்புறம் திருஷ்டி தேங்காயெல்லாம் சுற்றி உடச்சிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து காரை ஸ்டார்ட் பண்ண ஏறி உட்காந்துட்டாங்க. நான் என் ஹஸ்பண்டு எங்கள் அத்தை இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போனாலுமே இங்கே ஃபாரினில் நல்லா கார் ஓட்டினவங்க தான். இருந்தாலும் சொந்த காரை ஃபஸ்ட்டு புது காரை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பயந்தாங்க. என் ஹஸ்பண்டும் பயப்பட தான் செஞ்சாங்க. ஃபைனலாக ஒரு 1 ஹவர் ஆனதுக்கப்புறம் அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு காரு. அப்புறம் நல்லா சூப்பராகவே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பையன் கார் ஸ்டார்ட் பண்ணவுடனே எங்கள் ஹஸ்பண்டோட அம்மாவுக்கு, எங்கள் மாமியாருக்கும், எங்கள் அப்பா அம்மா எல்லாருக்கும் ஃபைனலாக ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க குழந்தைங்க, அவங்க பசங்க அடுத்தடுத்த ஸ்டெப் முன்னுக்கு வரும்போது பேரண்ட்ஸ் ரசிக்க தானே செய்வாங்க. அது மாதிரி அந்த மூமெண்ட் வந்து எங்களுக்குமே செம்ம ஹாப்பியாக, மன நிறைவாக சூப்பராக போச்சு. ஏதோ லைஃப்பில் நம்ம அடுத்த ஸ்டெப் ஒன்று வந்து அச்சீவ் பண்ணிட்டோங்கிற ஒரு நிறைவாக இருந்தது. இதே காருங்கிறது வந்து வாங்கியிருந்தால் நம்ம வந்து சொந்த வீட்டுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து தனியாக சேலரியிலேருந்து எடுத்து வச்சு ஒன்று சேவ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கைக்கு மேலே ஒரு அமௌண்ட் வந்துட்டு தான் இருந்தது. நம்ம நினச்சிருந்தா அப்போவே காருங்கிறத வாங்கியிருக்கலாம். ஆனால் வந்து எங்களுக்கு சுத்தமாகவே கொஞ்சம் கூட காரு வாங்கணுங்கிற ஆசையும் இல்லை, ஐடியாவும் அப்போது இல்லவே இல்லை. எங்கள் நோக்கமெல்லாம் லேண்டு, சொந்த வீடை நோக்கி ஓடினதுனால நாங்கள் காரை பெருசாக நினைக்கவே இல்லை. இப்போ குழந்தைங்க பெருசானவன 2 பசங்க வந்தவுடனே லாஸ்ட் வெக்கேஷன் வரும்போதே ரொம்ப கொஞ்சம் சிரமமாக கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அங்கே நம்மளுக்கு வந்து ஃபாரினில் காரு தான் எல்லாத்துக்கும். இங்கே வந்து கார்னால் நம்ம கார்லேயே தான் போகணும் வரணும்னு இல்லைங்க இல்லையா. ஒரு வாரம் எதுக்கு நம்ம பழகுறோமோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அதில் போக ஆரம்பிச்சிருவோம். ஸ்டார்ட் அண்ணன் கார் வாங்கினதுக்கு தங்கச்சி ட்ரீட்டு. லாஸ்ட் டைம் வெக்கேஷன் வரும்போதே குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரது, நம்ம பூமி பூஜை போட்டது, போர் போட்டது, இந்த வேலைலாம் நடந்ததுனால அடிக்கடி அம்மா வீட்டிலேருந்து இங்கே வர மாதிரி தான் இருந்தது காரைக்குடி. இருந்தாலும் கஷ்டமாக தான் இருந்தது. அப்போ முதல் நம்மளுக்கு ஆடம்பரமாக தெரிஞ்சது. இப்போ குழந்தைங்கள தூக்கிட்டு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டம். கொஞ்சம் வளர்ந்துட்டானே, இப்போ வந்து ஒரு தேவையாக மாறிடுச்சு. சரி எப்போவும் எடுக்க போகிறோம், அதை இப்போ 1 இயருக்கு முன்னே அப்புறம் எடுக்கிறதா இப்போ எடுக்கலான்னு ஃபைனலாக எடுத்துட்டோம். கார் நல்லா இருக்காம்மா? வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் எங்கள் அப்பா அம்மா, எங்கள் மாமியார், என்னோடய முகம், என் ஹஸ்பண்ட் முகத்தெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு. ஃபைனலாக கார் எடுத்தவொடனே குலதெய்வ கோயிலுக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டு எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு நேராக வந்துட்டோம். வந்து நல்லா நிம்மதியாக மன நிறைவோட சாமியும் கும்பிட்டாச்சு. குலதெய்வ கோயிலில் தேங்காய்லாம் உடைச்சி மாலைலாம் போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. பெரியவங்களோட ஆசீர்வாதம், குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. பார்க்குற நீங்களும் எங்களை கண்டிப்பாக ப்ளஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காரைக்குடியில் முத்துமாரியம்மன் கோவில், கொப்புடியம்மன் கோவில் இதுக்கெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை தானே கும்பிடணும். அதனால் காரைக்குடிலேருந்து நேராக கார் எடுத்துகிட்டு இங்கே எங்கள் கோயிலுக்கு வந்துட்டு திரும்ப நாங்கள் காரைக்குடிக்கு தான் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு கிளம்புறோம். அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு மரம் நின்றுச்சு. அது ஆலமரமா என்னன்னு தெரியலை. நல்லா நிழலாக சூப்பராக இருந்தது. கொஞ்ச நேரம் காற்று வாங்கிக்கிட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் கிளம்புனோம். நல்லா இருக்காம்மா? நல்லா இருக்குப்பா. சந்தோஷம்பா. அது அப்படியே நாளைக்கு போட்டுருவாங்க, வெளியில் போயிடும். உங்கள் அத்தையை மிரட்டி சொல்ல வச்சுக்கலாங்கிற. யார் மிரட்டி சொல்ல வச்சுக்கலான்னு? என்ன இது, என்ன மிரட்டுறது? ஆமாம், நான் உங்கள் அம்மா கொஞ்சம் அத்தைக்கு தாதில் அவங்க நீனு குடினே. ஜில்லுன்னெலாம் இல்லை, குடிங்க. அது ஒரு ஆசை தான், முடிஞ்சு. வேற என்ன இல்லை, வேற என்ன நல்லா பேச சொல்லுங்க எதையாவது. இங்கண்டா வா குடிப்பா, வா தாரேன் மாமாச்சி. நம்ம காரை நல்ல நேரத்தில், காலையிலே கார் நல்ல நேரத்தில் எடுக்கணும்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து சீக்கிரமே கிளம்பிட்டோம். ஸோ அதனால் யாரும் சாப்பிடலை. கோயிலுக்கு, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே செம்ம பசி ஆயிடுச்சு எல்லாருக்கும். ஸோ எல்லோரும் போயிட்டு ஒரு டிஃபனை சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு பொங்கல், இட்லி, தோசை, வடை, டீ, காஃபின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்கவுங்களுக்கு தேவையானதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அடுத்த கோயிலுக்கு அன்றைக்கி ஒரு 4 கோயிலுக்கு 4-5 கோயிலுக்கு போனோம். ஸோ அடுத்தும் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் மதியம் எங்கள் நாத்தனார் வீட்டில் சமையல் பண்ணிடுறேன், ஹோட்டலில் சாப்பிட வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே காலை டிஃபன் மட்டும் முடிச்சுட்டு எங்களோட நாத்தனார் வீட்டுக்கு மதிய சாப்பாட்டுக்கு கிளம்பியாச்சு. நீங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அச்சு பாவம், அச்சுக்கு எதுவுமே சாப்பிட கொடுக்க மாட்டேங்க. நாங்கள்
என் ஆஃபீஸில் கொடுத்த காரில் என்ன தான் நம்ம போனாலும் நம்ம ஏர்ன் பண்ணி நம்மளோட சொந்த சம்பாத்தியத்தில் நம்ம ஓன் காரில் போகிற சுகமே தனிங்க. அதுவும் வேறு லெவலாக தான் இருந்தது. எப்போவோ ஒரு நாள் வாங்கணுங்கிற ஆசை கடவுள் புண்ணியத்தில் கொஞ்சம் சீக்கிரமே அமைஞ்சதில் எங்களுக்கும் ஹாப்பி, எங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்கும் ஹாப்பி. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். காரை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கேளுங்க. எவ்வளோ அமௌண்ட் வந்தது என்னங்கிற டீட்டெயில்ஸ் நான் வந்து சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம அகில் பிரபு சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.